Welcome all to another new set of video, followers, friends, subscribers. So, the last video we talked about the Nifty auto and the past analysis of the So, Bharat Forge, we talked about Ashok Leyland. We had a very good response from our viewers, subscribers, followers in WhatsApp group. So, in this video, we will be having a Q&A session. We will be screening some questions and I will be answering it right away. So, Reliance in the question answer. So, Reliance is the biggest heavyweight and a contributor and a major mover in the Nifty pack. Okay, so the Reliance move on Nifty moves. Okay, any major 100 point, 50 point move Nifty propels ahead. So the forecast on Reliance during June 8th, we discussed about it in the private group. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம். ஸோ அப்போ ரிலையன்ஸ் வாஸ் அரவுண்ட் 200 லெவல்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். ஸோ அகெயின் 30th ஜூனில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிலையன்ஸ் வாஸ் அண்டர் பர்ஃபார்மாக, கண்டினியூஸ் அண்டர் பர்ஃபார்மாக. இட் வாஸ் almost 15% down from its lifetime highs. So அப்போ நம்ம பேசியிருந்தோம், ஒரு ஃபோர்காஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோம். 30th June, 8th June already we talked about it. 30th June it was around 200 levels break பண்ணி it was on the downtrend. So again if I'm right, the 28th July we talked about the Reliance. அதில் ரிலையன்ஸ் பற்றி என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா oil to chemical giant, அதை பற்றி பேசியிருந்தோம். We were very bullish about the fuel demand, the export prospects and the communication space. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்த சீரியலான இன்சிடென்ட்ஸ் லைக் வோடஃபோன் ஐடியாவோட the AGR issues, அப்புறமேட்டுக்கு பெட்டர் எக்ஸ்போர்ட் பெட்ரோகெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் it has touched a record high levels. So how we did the forecast அப்படினு கேட்டிங்கன்னா it's very simple. April, May we had a lockdown, but despite the lockdown Reliance the Reliance results was above average அப்படினு சொல்லலாம். It was not stellar but above average. But continuously June, July ஓட fuel demand பார்த்தீங்கன்னா it skyrocketed, yeah, because March Q4 அந்த மார்ச் எண்டிங்கில் வாஸ் ரொபஸ்ட். ஸோ திருப்பி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் அபவுட் டு பிக்அப் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெண்டை வச்சு வி ஃபோர்காஸ்டட் த ஸ்டாக் அண்ட் இட் டிட் எக்ஸீடிங்லி வெல் பிகாஸ் பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸில் இட் இஸ் டூயிங் அ பாலிப்ரோபிலன் ஃபார் பெயிண்ட்ஸ், பிளாஸ்டிக்ஸ். அப்புறமேட்டுக்கு க்ரூடில் சோர் க்ரூட் அப்படின்பாங்க. அந்த சோர் க்ரூடை ரிஃபைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரே கெப்பாசிட்டி ஜாம்நகர் ரீஃபைனரில் இருக்கிற ரிலையன்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். பிகாஸ் சோர் க்ரூட் இஸ் அவைலபிள் அட் அ வெரி லோவர் ப்ரைஸ் தென் பிரெண்ட் அண்ட் WTI க்ரூட். ஸோ ரிலையன்ஸ் ஹேஸ் த எட்ஜ். ஸோ அதை வச்சு நம்ம வி டிட் அன் அனாலிசிஸ். ஸோ அதுக்கும் பெயிண்ட்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் இப்போ எந்த லெவலில் இருக்குன்னு. ஸோ ரியல் எஸ்டேட் ஆல்சோ இஸ் ப்ரொப்பலிங் and it's bouncing back. So real estate construction activities increase ஆனால் பெயிண்ட்ஸோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பெயிண்ட்டுக்கூட ரா மெட்டீரியல் இஸ் க்ரூட். அந்த க்ரூடில் இருக்கிற ரா மெட்டீரியல் இந்த பாலிப்ரோபிலன், ப்ரொபெல்யூரெத்தின், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ரிலையன்ஸ் இஸ் ப்ரொடியூசிங். ஸோ we are bullish and we betted in favor of Reliance. So the outcome after analysis அப்படினு கேட்டிங்கன்னா it almost booted back
200 levelsக்கு மேலே it went despite the negative sentiments. And the 2 monthsல வந்து it had a serial downtrend, but we predicted that the Nifty 50 வந்து Reliance will be propelling it on the upward trajectory அப்படின்னு we forecasted, and the same thing happened. பிகாஸ் வந்து இன்றைக்கி 16700 லெவல்ஸ்க்கு மேலே இன்றைக்கி வந்து நிஃப்டி போய் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் வந்து முழுக்க வந்து த கான்ட்ரிபியூட்டர் இஸ் ரிலையன்ஸ். நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ த டவுன்வர்ட் ட்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த டவுன்வர்ட் ட்ரெண்ட், எந்த ஒரு ஃபோர்காஸ்ட்டை நம்ம பண்ணும்போதும் we are not doing the forecast and the price is skyrocketing, because வந்து ஃபோர்காஸ்ட் வந்து எனி ஒன் கேன் கிவ். ஒரு எல்லாமே யூஃபோரிக் சிச்சுவேஷனில் எல்லாமே வந்து when everyone is, ஒரு ஆங்கிலத்தில் ஒரு இது இருக்கும், when everyone is flying high, everyone travels with you, but when the plane crashes everyone runs for their lives அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கும். ஸோ எந்த ஃபோர்காஸ்ட்டையும் எப்போ பண்ணணும் அப்படின்னா, ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது அந்த ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸை பார்த்து தான் நம்ம பண்ணணும். எஸ், தெர் வாஸ் அ டவுன் ட்ரெண்ட் இன் ரிலையன்ஸ், நம்ம சொன்னதுக்கப்புறம் இட் ஸ்பைரல் டவுன், இல்லைன்னு சொல்லலை. பட் இன்றைக்கி அது ரீபவுண்ட் ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதோட பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ், நம்ம அந்த கம்பெனி மேலே வச்சிருந்த விஷன். வி ஆர் வெரி புல்லிஷ் இந்த சொல்கிறேன் இல்லைங்களா, என்னென்னலாம் எதனால் வந்து ரிலையன்ஸ் வந்து வில் பி மூவிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது. ஸோ இட் மேட் அ ஹை. ஸோ ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம், அது கீழே இறங்குது, நாம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கீழே இறங்கணும், ஒரு ஸ்டாக் கீழே இறங்குது அப்படின்னா, டோன்ட் பேனிக், keep your heads high, stay calm, composed and add the positions. எந்த ஒரு அனாலிசிஸ், எந்த ஒரு பை நீங்கள் வாங்கினாலும் take it in a staggered manner. ஒரு ஸ்டாகர்ட் அப்ரோச்சில் ஒரு டவுன் சைடில் டிப் ஆகும்போது do it in a systematic way, so that your returns will be maximized. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, we bought Reliance around 2050 levels. Our followers வாங்கியிருந்தாங்க 2050 levels, 2020 levelsல personally, and they averaged it around 2060 levelsல. Now they are in a comfortable upside of like 5 to 6% upsideல இருக்காங்க. So we are done with the forecast, done with the outcome, done with the prediction, everything is done. So followers, subscribers, viewers, everyone might had a clear picture how we analyzed, forecasted and reported in Reliance. So இதோட basis is simple. Crude அப்படிங்கிற தீம் எடுத்து we invested in Reliance. அந்த crude அப்படிங்கிற broader picture வச்சு we entered into the stock. So next அடுத்த வீடியோவில் ஒரு global commodity, a non-agri commodity பற்றி பேசி, அந்த non-agri commodity வச்சு எப்படி stock மூவ் ஆச்சு, how we must enter, add, எக்ஸிட் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு நாம் பேசுவோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி.